ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து பேக்கிங் கிளாஸோட 13th எபிசோடில் சூப்பரான ஒரு ஸ்பஞ்சு கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் காமிக்க போகிறேன். பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்பஞ்சு கேக்கு. கிராம் மெஷர்மெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நிறைய ரெசிபிஸ் வந்து நான் போட்டிருக்கேன், இருந்தாலும் டீட்டெயில்டாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ தான் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு பேன் தேவை. நான் இங்கே வந்து ஓவன் இல்லாமல் தான் பேக் பண்ண போகிறேன். அதுக்காக நான் ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு ரிங்கு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஓவன் எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து 250 ml கப்பு. இந்த கப்பில் ஒரு கப்பு நான் வந்து மைதா மாவு எடுத்துக்க போகிறேன். மைதா மாவு எடுத்ததுமே நம்ம வந்து அப்படியே உள்ள மைதா டப்பாக்குள்ளே விட்டு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணால் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் வந்து கிடைக்காது. அதுக்காக நான் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து தான் இந்த கப்பை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போ மைதா வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு அதை லெவல் பண்ணிக்கலாம். அப்போ கரெக்டாக நமக்கு வந்து ஒரு கப்பு கிடைக்கும். ஒரு கப் அப்படிங்கிறது 125 கிராம். அடுத்ததாக நம்ம வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். நம்ம மைதாவை எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் பேக்கிங் பவுடர் எடுக்கணும். பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதனால் கூட கேக் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 3 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பேக்கிங் சோடா வந்து ஒரு 2 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ 3 தடவை சலிச்செடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு விஸ்க் எடுத்திருக்கேன். அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் வந்து நல்லா பொங்கி வரும், ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் கேக் டின்னை வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 kg கேக்குக்கு எல்லாமே பேஸாக ஒரு ஸ்பஞ்ச் கேக் ரெடி பண்ணுறதுனால 8 இன்ச்சு கேக் பேன் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நான் வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் ஊற்றும் போது நம்ம அதிகமாக ஊற்றி க்ரீஸ் பண்ணோம்னா கேக்கோட சைட்ஸ் எல்லாமே கிறிஸ்பி ஆகிடும். கேக் வந்து கீழே வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால் கொஞ்சமாக ஆயில் ஊற்றினா போதும். ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு ஊற்றினாலே போதும். இந்த ஆயில் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பட்டர் பேப்பரை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கிறேன். இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் பீட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பேன், அதை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்க போகிறேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். க்ளீனான பவுலாக இருக்கணும், மீடியம் சைஸ் முட்டையாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு 1 kg அளவு கிடைக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். முட்டை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எசன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போ அடுத்ததாக நான் வந்து பட்டர் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். இது 3 எசன்ஸும் சேர்க்கும்போது நமக்கு வந்து பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ முட்டையை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து டைமர் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஆரம்பித்து 1 நிமிஷத்துக்கு நான் பீட் பண்ணிக்க போகிறேன்.
நம்ம எடுத்துருக்கோம்ல அந்த விஸ்க்லேயும் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம எடுத்துருக்க பவுல்லேயும் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம முட்டை வந்து நல்லா பீட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டை எல்லாமே யூஸ் பண்ணாதீங்க. அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நம்ம கேக் பண்ணுறோம்ல அதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ வந்து கூலிங் எல்லாமே போய் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணும்போது வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலாக பைனாப்பிள் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்போ முட்டை ஸ்மெல் வந்து கண்டிப்பாக இருக்காது. நான் இந்த வீடியோவில் டைமர் வந்து உங்களுக்கு கட் பண்ணாமல் காமிச்சிருக்கேன். கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ப்ளீஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்து பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப், அதாவது 175 கிராமு. இதை வந்து சேர்த்து நான் செகண்ட் ஸ்பீடில் 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். எடுத்ததுமே நம்ம 5 ஸ்பீடில் பீட் பண்ணோம் அப்படின்னா முட்டை வந்து நல்லா பொங்கி வந்துடும். ஆனால் கேக் பேக் ஆகி வரும்போது அப்படியே தாழ்ந்து போயிடும். அதனால தான் நம்ம பொறுமையாக பீட் பண்ணணும். இப்போ இன்னும் நம்ம செகண்ட் ஸ்பீடில் தான் பீட் பண்ணிகிட்ருக்கோம். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தேர்ட் ஸ்பீடில் மாற்றிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து தேர்ட் ஸ்பீடில் மாற்றிட்டு திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் தேர்ட் ஸ்பீட்லேருந்து ஃபோர்த்து ஸ்பீடில் மாற்றிக்கிறேன். திரும்பவும் நம்ம 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க முட்டை வந்து எந்த அளவுக்கு பொங்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு. இன்னும் நம்ம 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணும்போது நல்லா ரைஸ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ 4 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கடைசி ஸ்பீடில் வச்சு நான் 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்க போகிறேன்.
இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. நான் பீட்டர ஆஃப் பண்ணிக்கிறேன். டைமரும் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க முட்டை எந்த அளவுக்கு க்ரீமியா வந்திருக்கு அப்படின்னு. முட்டையோட எல்லோ கலர்லாம் மாறி பியூர் ஒயிட் கலர்ல வந்துருச்சு. இப்போ அடுத்ததா நம்ம இதில வந்து ஆயில் சேர்க்க போறோம். நான் இங்க 1/4 கப் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். அதாவது 60 ml ஆயில். அத வந்து சேர்த்துக்கிறேன். ஆயில் எடுக்கும்போது சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா பட்டர மெல்ட் பண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் நான் இத வந்து ஒரு 30 செகண்டுக்கு பீட் பண்ணிக்க போறேன். இப்போ டைமர் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக் பேட்டர் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு விஸ்கோ இல்ல ஸ்பேச்சுலாவோ வச்சு நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கட் குடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். நான் வீடியோல பண்ணிட்டு இருக்கேன்ல அந்த மாரி பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நான் வந்து 60 ml பால் எடுத்திருக்கேன். வார்ம் மில்க்கு. லைட்டா சூடா இருக்கணும். அந்த பால வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததா செகண்ட் பேட்ச் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பேட்டரியுமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் கடைசி பேட்ச் எல்லா ட்ரை இன்கிரீடியன்ட்ஸும் சேர்த்து திரும்பவும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓவர் மிக்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணோம்னா கேக் வந்து அப்படியே தாழ்ந்து போயிடும். கரெக்டான ஹைட் கிடைக்காது. இப்போ நான் இத வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏதாவது மிக்ஸ் ஆகாம இருந்தா கரெக்ட்டா மிக்ஸ் ஆகறக்காக ஸ்பேச்சுலா வச்சு நான் மிக்ஸ் பண்ணிட்டு கேக் டின்ல ஊத்திக்கலாம். கேக் பேட்டர் பாருங்க இந்த அளவுக்கு க்ரீமியாவும், ஒயிட்டாவும் இருக்கணும். இப்போ அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த கேக் டின்ல ஊத்திரலாம். இப்போ இந்த கேக் டின்ல இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். கேக் டின்ல இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்துடலாம். இல்லைனா கேக் பேக் ஆகி வரும்போது ஓட்டை ஓட்டையாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பேக் பண்ண வச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்துக்குள்ளே இறக்கி வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஓவனில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தட்டு வச்சு மூடிட்டு இதை வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கேக்கை வந்து திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டிக் வச்சு நான் குத்தி பார்க்குறேன். கேக்கு வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து கேக்கு பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே 30 நிமிஷத்துக்கு முன்னாடி திறந்து பார்ப்பீங்க. அப்படி திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து பெரிய குழி ஆகிடும். கரெக்டான டைம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். என்கிட்ட ஓவன் இருக்குது. அது வந்து சின்ன கம்ப்ளைண்ட்டில் இருக்குது. அதிகமாக வந்து டைம் எடுக்குது பேக் ஆகிறக்காக. அதனால் நான் எப்போவுமே பாத்திரத்தில் தான் பேக் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் ஓவன் இல்லையே அப்படின்னு கேக் பேக் பண்ணாமல் இருந்துடாதீங்க. பாத்திரத்திலே பாருங்கள் நான் வந்து ஈஸியாக பேக் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து கேக் டின்லேருந்து வெளியே எடுத்துடலாம். சூடாக இருக்குது, நம்ம வந்து வெளியே எடுத்துடணும். இல்லைன்னா அந்த சூடு பட்டு கேக் வந்து ஹைட் கம்மி ஆகிடும். இதை கேக் டின்லேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கூல் பண்ண வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை கட் பண்ணணும். இப்போ நம்ம எல்லா கேக்குக்குமே பேஸான ஸ்பஞ்சு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் கேக்குக்கு மேலே ஆயிலெலாம் எதுவுமே ஒட்டவே இல்லை. சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நான் காமிக்கிறேன்.
கேக் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது. இந்த கேக்கை வந்து நம்ம 3 லேயராக கட் பண்ணி 1 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்து ஐசிங் பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு வந்து 1 கேஜி கேக் கிடைக்கும். நம்ம ஆயில் கொஞ்சமாக தொட்டு கிரீஸ் பண்ணனால கேக்கோட கீழே பாருங்கள் கிறிஸ்பி ஆகவே இல்லை, சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ இந்த கேக்கை வந்து நான் 3 லேயராக கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வெண்ணிலா ஸ்பஞ்ச் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஃப்ளாப் ஆகாத ஒரு கேக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதே மாதிரி சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக்குக்கும் டீட்டெயில்டாக வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.